Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்குலாம் இந்த டிப்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பருப்பு வேக வைக்கும்போது அதோட ஒரு ஸ்பூன் எண்ணெயும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது பருப்போட டெக்ஸ்சர் வந்து நமக்கு ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். அதே போல் ஒரு கப் பருப்புக்கு 2 கப் தண்ணின்னு சேர்த்து வேக வைக்கும்போது விசில் வரும்போது தண்ணி வந்து நமக்கு வெளியே வராமலும் இருக்கும். பார்த்திங்கன்னா நான் விசில் வச்சு எடுத்துட்டேன். பருப்போட டெக்ஸ்சர் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கருவேப்பிலையை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அடியில் ஒரு டிஷ்யூ போட்டுட்டு மேலே இந்த மாதிரி தனித்தனியாக கருவேப்பிலையை நம்ம பிச்சு வச்சிட்டோம்னா 1 வீக்கு மேலே கூட இது ரொம்பவே நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பரில் அதை ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். டேரெக்டாக நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுனா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பச்சை மிளகாயும் அதே மாதிரி தான். அதோட காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடியில் ஒரு டிஷ்யூ சேர்த்துட்டு பச்சை மிளகாயை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணால் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கோதுமை மாவு, ராகி மாவெல்லாம் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணுறவங்களுக்கு இந்த டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூச்சி வச்சிரும், டக்குன்னு உடனே கூட பூச்சி வச்சிரும். ஏதாவது தண்ணி இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாது. அந்த மாதிரி பூச்சி வைக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணுற பாக்ஸில் ஃபஸ்ட்டு கோதுமை மாவோ இல்லைனா ராகி மாவு எதுவாக இருந்தாலும் ஃபுல்லாக அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு மேலே வந்து ஒரு பிரியாணி இலையை போட்டுட்டோன்னா பூச்சி வந்து அவ்வளோ சீக்கிரமாக வைக்காது, ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக வாங்கி ஸ்டோர் பண்ணுவாங்க, இல்லைனா வாங்கி அரைச்சி கூட ஸ்டோர் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சில நேரத்தில் குழம்புல இல்லைனா வேறு ஏதாவது மசாலா செய்யும் போது வந்து நமக்கு உப்பு காரம் எல்லாம் ஜாஸ்தி ஆகிடும். அந்த மாதிரி டைமில் வந்து அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் பால் வந்து அரைச்சி உள்ளே சேர்த்துட்டிங்கன்னா உப்பு காரம் எல்லாமே வந்து பேலன்ஸ் ஆகிடும். இன்னும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ரீமியாக வேணும்னா தேங்காய் பாலோடவே ஒரு 4-5 முந்திரியும் சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கலாம். இது வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது சில பேர் வந்து ரொம்ப நாள் அதை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது டக்குன்னு அது வந்து முளைப்பு வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக உருளைக்கிழங்கை வந்து மேக்ஸிமம் பூண்டு கூட ஸ்டோர் பண்ணி வைங்க. சில பேர் வந்து வெங்காயத்து கூட வச்சுருவாங்க. அந்த மாதிரி வைக்கும்போது சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா முளைச்சிரும். வெங்காயத்தில் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால உருளைக்கிழங்குல வந்து சீக்கிரம் வந்து முளைப்பு வந்துடும். அதனால் வந்து பூண்டு கூட ஸ்டோர் பண்ணி வைங்க, இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக. டிப்ஸ் என்னன்றது பார்க்கலாம். பூரி வந்து இந்த மாதிரி பஃபியாக நமக்கு வரணும் அப்படின்னா பூரி மாவு பிசையும் போது அதோட கொஞ்சமாக ரவை சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்தோன்னா பூரி வந்து நல்லா பஃபியாக நமக்கு வந்து கிடைக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த மாவோட நான் கொஞ்சமாக ரவை சேர்த்துருக்கேன். 1 கப் மாவுக்கு வந்து 1 ஸ்பூன் ரவை அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி நமக்கு பஃபியாக கிடைக்கணும்னா இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்றது பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதே இல்லை. டக்குன்னு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதிலே சமைச்சிட்றாங்க. ஆனால் சின்ன வெங்காயம் தான் பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லதும் கூட. இப்போ வந்து வேலை அதிகமாக இருக்க டைமில் சின்ன வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு மேலே உள்ள போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்துருங்க. ஒரு 1/2 hour அதிலே விட்டுருங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா இது வந்து ஊறிடும். தோல் வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு நமக்கு டக்குன்னு வந்துடும். இப்போ வந்து நீங்கள் உடனே யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதை வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸில் வந்துட்டு அடியில் வந்து ஒரு டிஷ்யூ போட்டுக்கோங்க. டிஷ்யூ போட்டுட்டு அது மேலே வந்துட்டு நம்ம வெங்காயத்தை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லாயிருக்கும்.
தண்ணியோடு வைக்கும்போது ஸ்மெல்லும் வந்துடும், அதுவும் இல்லாமல் வேஸ்ட் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அடியில் வந்து ஒரு டிஷ்யூ சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெங்காயத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஊறின வெங்காயத்தை வந்துட்டு நல்லா கை வச்சு கசக்கி விட்டிங்கன்னா மேக்ஸிமம் தோல் அதிலே வந்துடும். 1-2 தோல் ஒட்டி இருந்துச்சுன்னா அதை ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் உரிக்கிற வேலை வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னன்றது பார்க்கலாம். லெமன் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா, சில பேர் வந்து ரொம்ப நாள் வந்து லெமன் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அது மேலே தோல் எல்லாம் வந்து காஞ்சிரும். இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு லெமன் வந்து வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி டிஷ்யூவில் ரோல் பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதோட லைஃப் வந்து நிறைய நாளுக்கு நமக்கு இருக்கும். டக்குன்னு வந்து வேஸ்ட் ஆகாது. இது ஒரு மூடி போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னன்றது பார்க்கலாம். வெயில் காலம் வேறு இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாழைப்பழம்லாம் வாங்கி வச்சோன்னா பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து நமக்கு ரொம்ப கொலன்னு ஆன மாதிரி கூட ஆகிடும், டக்குன்னு வேஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்காக இதோட காம்பை வந்து இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயிலோ இல்லைனா ஒரு டிஷ்யூ வச்சோ நல்லா ரோல் பண்ணி இந்த மாதிரி பண்ணும்போது வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாளுக்கு மேலே கூட நல்லாவே இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.